Hello friends, welcome back to KGR Guidance. இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படினா சென்னையில் லொகேட் ஆயிருக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டாப் இன்ஜினியரிங் காலேஜான SRM யுனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜ்ல 2025 இயர்க்கான இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் பத்தினா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அப்ளிகேஷன் பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ அண்ட் காலேஜ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் எங்க KGR Guidance சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாட்டில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ் டாப் பிரைவேட் காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அட்மிஷன் வேணும்னாலுமே கண்டிப்பாக எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம SRM காலேஜ் பற்றி பார்க்கலாங்க. SRM யூனிவர்சிட்டி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் மோஸ்ட் காலேஜ் இன் இந்தியா. நம்ம எல்லாரும் SRM யூனிவர்சிட்டி பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காலேஜை பற்றி பார்ப்போம். SRM யூனிவர்சிட்டி ஓவராலாக NRF ரேங்கிங்கில் 19th பிளேஸில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் NACல A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் NBA accredited வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு டாப் காலேஜ். நெக்ஸ்ட் இந்த காலேஜோட பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை இல்லாமல் திருச்சியிலும் இந்த காலேஜ் இருக்குது, அதர் ஸ்டேட்ஸ்லையும் கூட இந்த காலேஜ் இருக்குது. சென்னையிலேயே காட்டாங்குளத்தூர், ராமாபுரம், வடபழனி 3 இடத்துலையுமே இந்த காலேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜில் 20+ பிடெக் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது, BE கோர்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் MTech இன்டெகிரேட் கோர்சஸ் இந்த காலேஜில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் CBSE படிச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாகவே MTech இன்டெகிரேட் கோர்சஸ் நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த காலேஜில் நம்ம எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். SRM யூனிவர்சிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். SRM யூனிவர்சிட்டியில் JEEன்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. இது 3 ரவுண்டாக நடக்கும். ஆல்ரெடி 2025 இயர்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1200 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 ரவுண்ட்லேயுமே நம்ம அட்டன் பண்ணியிருக்கணும். இதில் நம்மளுடைய ரேங்கிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு இந்த காலேஜில் அலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதில் நம்ம எந்த கோர்ஸ்னாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ரவுண்டு 1 எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16th ஏப்ரல் வரைக்குமே அவைலபிள் இருக்குது. செகண்ட் ரவுண்டுக்கான அப்ளிகேஷன் டேட் 6th ஜூன் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. தேர்ட் ரவுண்டுக்கான அப்ளிகேஷன் டேட் 30th ஜூன் வரைக்குமே அவைலபிள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலன்னா உங்களுக்கு டைம் இன்னுமே அவைலபிள் இருக்குது. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா SRM யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பிளேஸ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. அதுவும் சொல்ல போனால் 1 crore 10 lakhs வரைக்குமே லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அமேசான் கம்பெனியில். அதுவும் இல்லாமல் 1000+ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா SRM யூனிவர்சிட்டி கேம்பஸ் இன்டர்வியூவுக்கு வருவாங்க. அதுவும் இல்லாமல் ஃபாரின் கம்பெனிஸும் அதிகமாக வரக்கூடிய காலேஜ் தான். ஸோ நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க, SRM யூனிவர்சிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த காலேஜில் ஹாஸ்டல் பற்றி பார்க்கலாம். SRM யூனிவர்சிட்டியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியாக செப்பரேட்டான ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபுட்டு ரொம்ப ஹைஜீனிக்கான ஃபுட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் ரூமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. AC ரூம் கூட அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி, லேப் எல்லாம் சொல்லவே வேணாம், ரொம்பவே நீட்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான லைப்ரரி புக்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு எல்லா புக்ஸுமே அங்கே அவைலபிள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை கேம்பஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்டேஷனரி ஸ்டோர் இருக்குது, 24/7 மெடிக்கல் எமர்ஜென்சி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, ATM ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஜிம் இருக்குது, கேன்டீன் இருக்குது, பார்க் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் இல்லாத ஐட்டமே கிடையாது, எல்லாமே இந்த காலேஜில் இருக்குது. ஸோ இது ஒரு மினி சிட்டினே சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்கக்கூடிய இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஒரு பிளேஸ்மெண்ட் பெஸ்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம KGR Guidance சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.